நம்ம எல்லாத்துக்குமே உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு வைரல் டிசீஸ் வந்தாலும் சரி, நம்ம உடனே போய் பார்க்குறது டாக்டர் தான். அதுவும் நம்ம உடம்புக்கு சிவியராக ஏதாச்சும் ஃபீவர் வந்தாலும் இல்லைனா வேற ஏதாவது சிவியராக டிசீஸ் வந்தாலும் சரி, நம்ம உடனே ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிடுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஹாஸ்பிட்டலில் டிஃப்ரெண்ட் டிசீஸோட டிஃப்ரெண்ட் பேஷன்ஸ் வருவாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவே போதும், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு பச்சை கலரில் ஒரு பெட் இருக்கும், அந்த பெட்டில் போய் படுத்துருவோம். அவங்க துவைச்சி க்ளீனாக தான் வச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் ரீசெண்டாக இப்போ தான் ஒரு நியூஸ் பார்த்தேன். அதில் கேரளா கவர்மெண்ட் பெட்ஷீட்டை வந்து துவைக்கிறதுக்காக புதுசாக ஒரு இனோவேட்டிவான ஐடியா கொண்டு வந்திருக்காங்க. அவங்க பெருசாலாம் சேஞ்ச் பண்ணலாங்க, ஒரு குட்டி இனோவேஷன் தான். ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணுற பெட்ஷீட்டில் இன்னைக்கு மண்டேன்னு பிரிண்ட் பண்ண பெட்ஷீட், அதே மாதிரி மண்டேலேருந்து சண்டே வரைக்குங்க, மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் இருக்கிற அந்த டேஸை ஒவ்வொரு பெட்ஷீட்லையும் ஒவ்வொரு டேஸை வந்து பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, நமக்கே தெரிஞ்சிடும் இன்னைக்கு டியூஸ்டேனா இன்னைக்கு டியூஸ்டேக்கு உண்டான பெட்ஷீட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை துவைச்சிருவாங்க. இன்கேஸ் அவங்க துவைக்காம இருந்தாங்கன்னா அடுத்த நாள் டியூஸ்டே பெட்ஷீட் தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதாங்க லிட்டில் திங்ஸ் கேன் மேக் அண்ட் பிக் இம்பாக்ட்ங்க. அது உண்மையாகவே கேரளா கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்களான்னு தெரியல. ஆனால் இதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் கொண்டு வந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் நம்ம